மணிகண்டன், இப்போ அதிமுக பொறுத்த வரைக்கும் இன்னும் நாள் இருக்குன்னு நினைக்குதா, இல்ல கூட்டணிக்கான வாய்ப்புகள் அல்லது இப்பவே நம்ம அதை பத்தி பேச வேண்டாம் அப்படின்னு ஒரு வியூகம் இருக்கா? எப்படி பாக்குறீங்க? ஏன்னா பிஜேபி வெளிப்படையா சொல்லிட்டாங்க, அமித்ஷா வெளிப்படையா சொல்லிட்டாரு. கார்த்திகை செல்வன், இதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னும் நாள் இருக்குதுன்னு அதிமுக நினைச்சா கூட இருக்கிற ஒரே ஆப்ஷன் பாத்தீங்கன்னா விஜய் நிச்சயமா இந்த கூட்டணிக்கு வரமாட்டார். சில ரகசிய முன்னெடுப்பு பேச்சுகள்லயே அவர் பாதை வேறு, அவருடைய டிமாண்ட் வேற அப்படிங்கறது அதிமுக தெளிவா புரிஞ்சுக்கிட்டப்ப இருக்கிறதுலயே வேற ஆப்ஷன் அப்படிங்கிறப்ப வேற வழி இல்ல, பாஜகவோட போனா தான் நமக்கு ஒரு கூட்டணி பலமான கூட்டணியா இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில அதை நோக்கிதான் அதிமுக நகருது. திரு கே.சி. பழனிசாமி அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி வின்னபிள் லீடர் இல்லைன்னா நிச்சயமா வர்ற 2026 தேர்தலில் அவர் வின்னபிள் லீடரா இல்லையா அப்படிங்கறத மக்கள் தீர்மானிப்பாங்க. 2011 எதிர்ப்பு சுனாமி திரு கலைஞர் அவர்களுக்கு எதிராக அடிச்சப்ப அம்மா வின்னபிள் லீடரா தன்னை மட்டுமே நம்பியிருந்தா விஜயகாந்த் கூட சேர்த்திருக்க தேவையில்லையே. அப்ப விஜயகாந்த் எதுக்கு சேர்த்துனாங்க? அவ்வளவு எதிர்ப்பு இருக்குது, நமக்கு ஆதரவு இருக்குதுனாலும் கூட்டணி ஒரு தேவை அப்படிங்கிற அடிப்படையில இந்த சோகால்டு நானும் வணங்கக்கூடிய அம்மா அவர்களே அன்னைக்கு விஜயகாந்த் கூட சேர்த்துக்கிட்டாங்க அப்படிங்கிற பாதைய வரலாறு அவர் தெரிஞ்சுக்கிடுங்க. 2 திராவிட கட்சிகளுக்குமே வாக்கு குறைஞ்சிருக்கு. எல்லாருமே ஒரு பகுதியை மறைச்சு ஏதோ கே.சி. பழனிசாமி 44% இருந்த அதிமுக அன்னைக்கு என்னாச்சு? வாட்டர் டிஎம்கே சார், கடந்த 2024 தேர்தலில் அவங்க வாங்கின தனிப்பட்ட வாக்கு பாத்தீங்கன்னா 26, அதிமுக வாங்கினது 22 சார். கூட்டணி பலத்தால் அவங்க 40-44 கிராஸ் பண்றாங்க சார், நான் மறுக்கல சார். ஆனா தனிப்பட்ட திமுகவின் வாக்கு வங்கியும் குறைஞ்சிருக்குது, அதிமுகவின் வாக்கு வங்கி தவிர்க்கப்பட முடியாது. ஒரு 50 வருஷம் 70 வருஷம் இருக்கிற ஒரு கட்சி எப்படி காங்கிரஸ் கட்சி ஒரு காலத்துல தேய்மானத்தை சந்திச்சதோ அந்த மாதிரி சில தேய்மானங்கள் இருக்கும். புது பிளேயர்ஸ் வர்றாங்க, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிடுங்க. ரவீந்திரன் துரைசாமி அவர்களுக்கு தெரியற இந்த அரசியல் கணக்கெல்லாம் டெல்லி பாஷா பாய் அமித்ஷாவுக்கு தெரியாம போயிடுங்களா? அவங்க நான் ஒண்ணு சொல்லிடுறேன், ஒரே ஒரு வாரத்தில் முடிச்சிடுறேன். நிச்சயமா இந்த கூட்டணி ஏற்பட்டு அதோட அடிநாதமா சிஎம்பி காமம் மினிமம் ப்ரோக்ராம் அது முதல்ல அதிமுக தரப்புல முதல்ல வலியுறுத்துவாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் இந்த கூட்டணியுடைய தமிழக தலைவர், அவர் தான் தமிழகத்தினுடைய முதலமைச்சர். தினகரன் பன்னீர்செல்வம் வேண்டுமானால் என்டிஏ கூட்டணியில் சேர்த்துறதுக்கு ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சம்மதிக்க கூடும். அதிக தொகுதி கேட்டு அவங்க நெருக்கடி கொடுக்க மாட்டாங்க. என்ன காரணம்? 2029 4வது முறை ஆட்சிக்கு வரணும்னா தமிழகத்தில் இந்த திமுக ஆட்சி நீக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில பெரிய நெருக்கடி எல்லாம் அவங்க கொடுக்க மாட்டாங்க. அதிமுக கொடுக்கக்கூடிய நியாயமான பங்கீட்டுக்கு சம்மதிப்பாங்க. சார், மதிமுக ஒரு காலத்துல பேசுறது கிட்டத்தட்ட அறிவிக்கப்படாத தமிழ் தேசியம் தான். அவங்க பாஜகவோட கூட்டணி வைக்கலையா? ரவீந்திரன் துரைசாமிக்கு என்ன பதட்டம்னா, அவருடைய கணக்கீடுகள் எல்லாம் தொடர்ந்து தவறாகுது. சீமானும் இந்த கூட்டணிக்கு போயிட்டா விஜய் தம்பி தனியா இருப்பாரு. அப்ப கூட்டணியே பாத்தீங்க அப்படின்னா கணக்குகளே வேறையா மாறும். ஏன்னா அவர் உள்ளுக்குள்ள விரும்புறது திமுக கூட்டணி ஜெயிக்கணும், இந்த அதிமுக பாஜக கூட்டணி ஏற்பட்ட கூடாதுங்கிறதுனாலதான் அவர் திரும்ப சம்பந்தமே இல்லாத விவாதத்துல சம்பந்தம் இல்லாத சீமான திரும்ப அவர் எடுத்து பேசிட்டு இருக்கிறதுக்கு காரணம் ரவீந்திரன் துரைசாமி சொன்ன 3 கணக்குகளும் சரியாக போறதில்ல. 4வது கணக்கும் தப்பிதமாகும். நீங்களும் தான் தமிழ் தேசியம் சொன்னீங்க, யார சொன்னீங்க? அப்புறம் புரியல. இல்ல, முதல் சுற்றுல பேசும்போது தமிழ் தேசியம் நீங்களும் தானே சொன்னீங்க. 3 தேசியம் ஒண்ணா வருதுன்னு. இல்ல, அதுதான் சொல்றேன். அவர் என்ன சொல்றாருன்னா, சீமான் தனியா நிக்க மாட்டாங்க சார், நான் ரவீந்திரன் துரைசாமி ஒரு சேலஞ்ச் பண்றேன் சார். இது என்னுடைய திரும்ப நான் சொல்லிடுறேன். அண்ணா தலைமையில் பாஜக, பாமக, தேமுதிக மற்ற கட்சிகள் இவங்க கூட்டணி சேர போறாங்க. அந்த கூட்டணி இந்த திராவிட கட்சி திமுக திராவிட மாடல வீழ்த்தும். அதற்கு சீமான் நேரடியாகவோ மறைமுகமாகவோ துணை புரிவார். இதை அவர் சேலஞ்ச் பண்ண சொல்லுங்க சார். இல்லன்னு ஓகே, ஒரு பேசலாம்.